கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பேசலாம். அதாவது அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய குமாரரை வரவழைத்து கூடி வர வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற கடைசி நாட்கள் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக அன்று தன் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். பேசலாம். அந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது மெய்யாகவே ஒரு குடும்பம், தாய் தகப்பன் பிள்ளைகள் என்றால் பேசலாம், கர்த்தரதை மேன்மையாகவும் கனமாகவும் பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் வேதத்தில் கட்டளை 10 கட்டளைகள் ஒன்றும் கூட அதுதான். உன் தாய் தகப்பனை என்ன செய், கனம் பண்ணு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உன் நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய், கனம் பண்ணு சொல்லப்படும். அப்போ அந்த வாக்கு தத்தம் உள்ளதான ஒரு ஆசீர்வாதத்தின் வசனங்களாக்கம் இவைகளெல்லாம் பேசலாம். பழைய ஏற்பாட்டில் அதனுடைய காரியங்களை நாம் ஏராளம் காரியங்களை பார்க்க முடியும். 49வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அன்று நடக்கிற சம்பவத்தை அல்ல, அவருடைய இறுதி காலகட்டங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய பிற்காலத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இது தேவனால் உண்டாகிற அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு. ஆமென். பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்க ஏராளம் காரியங்கள் அதில் உண்டு. ஒரு தகப்பனுடைய ஒரு உத்தரவாதத்துவம், அதாக விஷயம். ஏன் நான் இந்த ஏரியாவை நான் எடுக்கிறேன் என்றால், தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மிக முக்கியம். அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம் முக்கியம் என்றால் தகப்பன் எவ்வளவு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதாக. தகப்பன், தாய், பெற்றோர் என்றால் அவ்வளவு ஒரு உத்தரவாதத்தோடு கூட தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் கவனிப்பதிலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலேயும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். காரணம் என்னவென்றால், பரலோகத்தின் தேவன் அந்த குடும்பத்தை சரியாய் கவனிக்கிறார். ஒரு நபர் பிறக்கும் போதே, அல்லேலூயா, பிறந்த உடனேயே அவருடைய சமுதாய வாழ்க்கையில் அவர்கள் வளர வளர அந்த குழந்தைகள் எந்தெந்த நிலையில் உள்ள குணாதிசயம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், செயல்பாடுகள் என்ன, சிந்தை என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன என்பதையெல்லாம் கூட கர்த்தர் கவனிக்கிறார். அதை நாம் இந்த வேத பகுதியில் நிறைய பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ அதில் மிக பெரிய பங்கு யாருக்கு என்றால் பெற்றோருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். யாக்கோவுக்கு தன் பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய தூர பார்வை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வளர்கிறார்கள். அல்லேலூயா. வளர்ந்த பிறகு அவர்களை குறித்து அவன் சொல்லுகிறான். யாக்கோவனுடைய காலம் கடந்து போகிறது. மரணத்திற்கு நேராக நேரங்கள், நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் அவன் தன் பிள்ளைகளை குறித்து அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நம்ம தெரியும். இப்போ எல்லா வருடங்களுக்கெல்லாம் முன்ன மரண நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன?
கடைசி நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்க என்ன சொல்லுவாங்களா இல்லையா? அந்த அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த ஏக்கம், அந்த அங்கலாய்ப்பை அந்த சாகிற நேரத்தில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இருதயத்தில் என்ன செய்கிறாங்க, கொண்டு நடந்திருக்கிறாங்க என்றெல்லாம். எங்கள் ஊரில் ஒரு வயதான எங்களுடைய ரிலேஷன் தான், ஒரு வயதான தாயார், அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள். அவர்கள் ஒரு மகன் மேல் அதிக அன்பு. அவருடைய இளைய மகன், அவர் பேர் ஜான்ரஸ், மிக அன்பு. மற்ற 2 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் பெரியவர்கள், அதிக அன்பு. அம்மா சொல்படியே அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வளர்வது, குழந்தையாக இருக்கும்போது செல்ல குழந்தையாக மடியில் எடுத்து வளர்த்துவது, சாப்பாடு ஊட்டி விடுவது, பிள்ளைகள் எல்லாரும் முன்னதாக அவங்களை அதிகமாக அவரை மிகவும் நேசிப்பதை கொடுக்கறதன் மூலமாக. உங்களுக்கு தெரியும், பெற்றோருக்கு ஒரு குணம் உண்டு, தாய்மாருக்கு சாப்பாடெல்லாம் ஆசையினால் அந்த அன்பினால் ஊட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் வளர்ந்தாலும் கூட என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு போகிற வாடா, ஏன்னா வாலிப பையனாக இருப்பான், ஒரு ஆள் சாப்பிட்டு போடான்னு என்ன செய்வாங்க, அன்பாக அணைச்சி வாயில் ஊட்டி விடுவாங்க. இது இன்றைக்கும் சில பெற்றோர் தாய்மார் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் அவள் பெற்றெடுத்ததனால் வருகிற அந்த அன்பு, அல்லேலூயா, பிள்ளைகளை வைத்திருக்கிற அன்பை அவள் வெளிப்படுத்துவார்கள். போய் சொல்லாட் அப்படியே ஊட்டி விட்டுட்டு மூஞ்செல்லாம் தொடச்சி பவுடர்லாம் போட்டு பெரிய பையனாக தான் இருப்பாங்க, பெரிய பொண்ணாக தான் இருப்பாங்க. எல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகள் வேற விட்டுருவோம், இப்படி சில நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, முகத்தில் பவுடர்லாம் போட்டு தொடச்சி அழகாக என்ன செய்வாங்க, முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு அன்பாக முத்தம் கொடுத்து என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அவரோட தாய்மார் தகப்பன்மார் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சிலர் இருக்கிறாங்க, நிறைய இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது கடைசியாக அவர்கள் திடீரென்று அவருடைய மகன் ஒருவர் கேரளாவில் வந்து ஜான்ரஸ் அன்பாக நேசிக்கிற மகன் வந்து கேரளாவில் வேலை பார்த்து கூட, மற்றவர்கள் லோக்கலில் தான் இருந்தாங்க. ஒரு டாக்டராகவும் வேறொரு சில தொழிலை செய்கிறவராகவும் இருந்தார்கள். அப்போது அவர்களுடைய பலகீனமான நாள், ரொம்ப வயசு, கடைசி நேரத்தில் அவர்கள் படுத்து விட்டார்கள், முடியவில்லை. கண்ணு திறந்திருக்கு, வாய் பேசவில்லை, ஒரு அசைவும் இல்லை, பேசலாம், கை பிடிச்ச வாக்கில் இருக்குது. அப்போது ஒன்றுமே வாய் தண்ணி விட்டால் கூட 1-2 சொட்டு மட்டும்தான் உள்ளே இறங்கும். ஒரு நாள் ஆச்சு. அப்போது அவருடைய அந்த இளைய மகனுக்கெல்லாம் தகவல் கூட சொந்த பந்துக்கெல்லாம் வந்து விட்டார்கள். எங்கள் வீட்டு பக்கம்தான். அவரும் ஐயோ நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வருவதற்கு நாட்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது. இவரோட கண்ணு திறந்த வாக்கிலே இருக்குது, கை எல்லாம் அப்படி வச்ச வாக்கிலே இருக்குது. ஆனால் கைக்குள்ளே என்னமோ இருக்குது. அதை எடுப்பதற்காக எல்லாரும் சேர்ந்து அதை திறந்த போதிலும் கூட என்ன செய்ய முடியவில்லை, திறக்க முடியவில்லை. ஏன்னா இது எனக்கு தெரியும், நான் சின்ன பையன், எல்லாரும் சேர்ந்து கையில் என்னமா இருக்குது கொடு, என்ன மூத்த மகன் கேட்குறான், இளைய மகன் கேட்குறான், எல்லாரும் கேட்குறாங்க, குடம்மா கையில் இருக்கிறத, கையை தரேன்னு சொன்னால் திறக்கவே இல்லை. நல்லா முயற்சி பண்ணோம், என்னென்னமோ போட்டெல்லாம் கையெல்லாம் போட்டு எடுத்து நல்ல தண்ணி பார்த்தா திறக்கவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ அவங்க நினைக்கிறாங்க இது என்னமா இருக்கும், யாருக்கு ஓட்டு பிடியும் இல்லை, ஏதோ கைக்குள்ளே இருக்கிறது, ரொம்ப பலமாக பிடிச்சிருக்கிறாங்களே, சரி என்னமோ தெரியல. நேற்று ஒவ்வொரு நாளும் நான் அன்பாக கேட்குறேம்மா, நான் உங்கள் என்னார் இல்லை கொடுங்க, அது என்னன்னு பார்க்கலாம், கைக்குள்ளே என்ன இருக்குது, கையை தராமா, அப்படி இருந்தால் கையெல்லாம் பிடிச்சிரும், முறுக்கிறோம், அப்படிலாம் சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. கண்ணும் அசையலை, சத்தமும் இல்லை, கை காலும் அசையலை, படுக்க எதுவும் சாப்பிடலை, தண்ணி மட்டும் தொட்டு வைக்கிறாங்க. ஏதோ ஒரு டைமில் 2 சொட்டு உள்ளே போகுது. கடைசியில் அவர் வரல, இளைய மகள், மீதி பெரிய மகன் சின்ன மகன் எல்லாம் நடுமகன் எல்லாம் வந்தாச்சு. இனி சின்ன மகன் மட்டும்தான் வரணும். 1 வாரம் ஆகி போச்சு. இவங்க 1 வாரம் படுத்துட்டா இருக்கிறாங்க. 1 வாரம் கழித்து 10ஆவது நாள் என்னமோ காணோம். 10ஆவது நாளோ 9ஆவது நாளோ அவர் வந்தார். ஏன்னா அவர் பெரிய ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கிறார். வந்து அம்மான்னு கத்திட்டு பக்கத்தில் போன உடனே அதுக்கு அந்த அன்பு, தாயோட அன்பு அப்படியே கண் அப்படி அசைஞ்சது. கண்ணில் என்ன வடிஞ்சு, கண்ணீர் உடைஞ்சு. அப்படியே அவர் கையை பிடிச்சி, கையில் கொஞ்சம் பைசா இருக்குது, காசு அவங்க கையிலேயே கொடுத்தாங்க. கையில் கொடுத்தாங்க, உயிர் போச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மகனை குறித்து அவருடைய இருதயத்தில் என்ன அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கிறான். பல காரியங்களை கூட பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஆச்சரியம், இது என்ன நடந்தது. இந்த காசை அவர்கள் மயக்கமான நிலையில் ஏதோ சாப்பிடாமல் இருந்தாலும் அவருடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஒரே ஒன்று இளைய மகன்.
பெரிய பணம் இல்லை, கொஞ்சம் சில்லற பணங்கள் தான், சில ரூபா நோட்டுகள் மட்டும்தான். அதை தன் மகனுக்காக கொடுக்கும். வேறு எல்லாரும் கூப்பிடுறாங்க, அம்மானு கூப்பிடுறாங்க, பாட்டின்னு கூப்பிடுறாங்க, சித்தின்னு கூப்பிடுறாங்க. கண்ணே அசையலை, யாரையும் பார்க்கவே இல்லை, தண்ணியும் வாய்க்குள்ள சரியாக போகல, அசையவே இல்லை. நல்லா பார்க்குறாங்க, ஆனால் கையை திறக்கல. ஆனால் இவங்க ஆள் கூட்டமாக இருந்தோன்னே இவர் வந்தவர் ஓடி அம்மானு கூட்டு கட்டு போனாரா. உடனே பார்த்து அழுதுட்டு மகனை கையை பிடிச்சி கைக்குள்ள அப்படியே வச்சு அப்படியே கையை மூடிட்டு கையை இங்கே எடுத்தாங்க, ஜீவன் போச்சு. ஆச்சரியமாக இருந்தது. இது அந்த பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற என்னது அன்பு. அந்த அன்பு, அந்த நல்ல அன்பு உண்டாகிறதுக்கு காரணம் என்னவென்றால், பிள்ளைகள் பெற்றோர் சொல் தவறாமல் பெற்றோருடைய இருதயத்துக்கு ஏற்ற நிலையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. சொல்ல புரியுதா? அன்பு பிள்ளைகளிடத்து சும்மா வராது. எங்கிட்ட அப்போ அம்மா அன்பாக பேசல, அம்மா அன்பாக இல்லை என்று சொல்ல, அப்போ நீ என்ன செய்கிற என்பதாங்க. அல்லேலூயா. அன்பில்லை, அதற்கு காரணம் என்ன? ஏன் உன்னை கடிந்து கொள்ளுகிறார்கள்? ஏன் உன்னை குற்றப்படுத்த சிக்ஷிக்கிறார்கள்? உன்னிடத்தில் அப்போ அவருடைய இருதயம் துக்கப்படுகிற அளவில் ஏதோ இருக்கிறது என்பதோட காரியம். ஆமென். அந்த 3 பிள்ளைகளில் இளைய மகன் மேல் அவருடைய அன்பு வைக்க காரணம், சிறு பருவத்திலேயே அம்மாவையே தொங்கி நடப்பாபடி அம்மா சொல் தட்டாதவர். அப்போ இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற மகன் ஆனதுனால தான் அப்படி நடந்தது. அல்லேலூயா. அதுபோல தான் இங்கு யாக்கோபு பார்க்கிறான். அல்லேலூயா. 12 குமாரர்கள் அவர்களுக்கு கூப்பிடுகிறார், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் கூடி வந்தார். வாசி வாழ்ந்த வசனம், யாக்கோபின் குமாரரே கேளுங்கள், செவி கொடுங்கள். போதும். அப்போ இப்ப எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு பற்றி ஒவ்வொன்று சொல்லுகிறார். மூத்த மகன் பாருங்க என்ன சொல்றா, அப்படி ரூபனை குறித்து என்ன சொல்றாரு? ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், போதும். அவனை குறித்து நிறைய காரியம் வேற சொல்லி இருக்கு, அது நான் தற்போது விளக்கவில்லை. முதலாவது உள்ளவனை அவன் தகப்பன் சொல்லிவிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி வரிசையாக நாம் பார்க்கும்போது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 22வது வசனத்தை வாசிப்போமாக. யோசேப்பு கனிதரும் செடி என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து ஒரு நல்ல சாட்சி. ஆமென். அதை புரிந்து கொள்ளணும். அதில் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தை வாசிகள். ரூபனை குறித்து சொல்லுகிறது வாசிகள். தண்ணீரை போல என்ன செய்கிறவன்? தளம்பினவனே. நல்ல ஒரு நிலையான மனநிலை இல்லாதவனே என்பது அர்த்தம். தன் மகன் தான். அல்லேலூயா. அவன் உண்மை நிலையை அது வெளிப்பட, தண்ணீரை போல தளம்பினவனே. ஆஹா, மகனுக்கு சொல்ற வார்த்தை எது? அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனமாக வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். முதல்ல சொல்லுகிறான், ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், மூத்த மகன், சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். போட்டுட்டு சொல்ற அப்படி. அடுத்து சொல்ற அப்படி, நீ தண்ணீரை போல தழும்புற குணம் இருக்கப்பா. இப்படியெல்லாம் இருந்தால் உன்கிட்ட என்ன இருக்கு? தழும்பும் குணம். அவருடைய மனநிலை என்ன இல்லை? ஸ்திரத்தன்மை இல்லை. அங்கும் இங்கும் சாய்கிற இருதயம். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று உண்மையை சொல்லிட்டான். அப்ப உண்மை மகனுக்கு இப்போ அப்பன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஸ்தோத்திரம்.
புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீ என்ன செய்ய மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டாய். ஓ, அவனோட சைடில் வந்து பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. சிறு பருவத்திலேயே அவனுடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறது. ஆமென். சிறு பருவத்தில் அவன் செய்கிற தவறுகள் அல்லேலூயா பிற்காலத்தில் அவனுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. இதுதான் நாங்கள் சொல்லுகிறான். அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம எங்கே வருவோம்? யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பு கனிதரும் செடி. அல்லேலூயா. சாதா செடி அல்ல. என்ன செடி? கனிதரி. ஆமென். யோசேப்பை குறித்து நல்ல பதில் வருகிறது. அடுத்தது எங்க? சாதாரணமான தரையில் அல்ல. எந்த ஏரியாவில்? நீரூற்றண்டையில். யோசேப்பை குறித்து இவ்வளவு தூரம் மேன்மையான வார்த்தை தகப்பனாகிய யாக்கோபின் வாயிலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி? நீ கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரு செடி. சாதாரணமானதல்ல, வறண்ட இடத்தில் அல்ல. ஆமென். ஆமென். நீரூற்றண்டையில் நிற்கிற செடி எப்பொழுதுமே காய்ந்து போவதில்லை. அதாகும். ஆமென். அப்படி என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? வறட்சி இல்லை என்பதற்கு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு சிறு பிள்ளையாய், குழந்தைகளாக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் சரி, சிறு பருவத்தில் இருந்தே உன்னை கவனிக்கிற ஒரு பரலோக தேவனுடைய கண்கள் இருக்கிற பறந்து விளக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற நிலையில்தான் உன் எதிர்காலம் அமையும். ஆமென். நீ இன்று எப்படி சிறு குழந்தைகளாய் இருக்கும் புத்தி வந்த பிறகு உன் பெற்றோருக்கு முன்பதாய், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய், தேவனுக்கு முன்பதாய் நீ எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதற்கு ஏற்ற நிலையில்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிற்காலமாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காத. தேவனுடைய பார்வையில் உத்தம குணத்தோடு, தெய்வ பயத்தோடு, ஹல்லேலூயா, யார் வாழ தீர்மானிக்கிறார்களோ ஹல்லேலூயா அவர்களோடு தேவன் இருப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார் என்பதை மறந்துவிடக் கூடாது. உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சொல்லி உத்தமமாய் நடக்கிற உள்ளம். ஆமென். நாம் எடுக்கிற முயற்சிகள் நம்முடைய வாய்க்க வேண்டுமா? நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நன்மையாய் மாற வேண்டுமா? நீ கடந்து வந்த பாதையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த விஷயம் நீ வாழ்ந்த வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். ஆமென். அதாவது வாசிக்கிற நாளாகமத்தில் தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை என்ன செய்ய விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. கையொழிதாங்க சொல்லிட்டு சொல்லுகிறார். இந்த விஷயத்தில் நீ எப்படி இருந்தாய்? மதி இல்லாதவனாய் இருந்தாய். அந்த ராஜா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் என்னமா இருந்த? மதி இல்லாதவனா இருந்தால். ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தம் உண்டாகும். என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் யுத்தம் வருது? ஏன் பிரச்சனை இருக்கிறது? தேவனை பற்றி நீ எப்படி இல்லை? உத்தம இருதயத்தோடு இல்லை. ஆமென். தேவனை குறித்து எப்படி இல்லை? உத்தம இருதயம். என்னை காண்பது மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. பரலோக தேவன் என்னை காண்கிறார். என் தேவனுக்கு முன்பதாக என் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். என் தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிற நிலையில் நான் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கை என் தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் நடக்கை தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் செயல் தேவன் பிரியப்பட வேண்டும். ஆமென். பாருங்க, இன்னும் ஒரு
மனுஷனை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். உத்தமம் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 முதல் வாசிப்போம். எசேக்கியாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், எசேக்கியா ராஜாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி. அல்லேலூயா. வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம். என்ன எப்படி ஆரம்பிக்குது? தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் என்று ஆரம்பிக்கிறான். ஆமென். அப்போ அவன் தாவீது செய்தபடியெல்லாம் என்றாலே தாவீது வாழ்ந்த அந்த தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் எசேக்கியா ராஜாவை என்ன செய்த? வாழ்ந்தான். அதான் விஷயம். அல்லேலூயா. சரி, செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வையில் செம்மையானதை செய்தான். என்ன செய்தான்? அப்போ உத்தமம் என்பதில் தேவனுடைய பார்வையில் என்ன எப்படி செய்வது? செம்மையானதை, அவர் விரும்புகிறதை மட்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முன்பதாக வசனத்தை கை கொண்டு உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறோமோ, அல்லேலூயா, அதை தேவன் பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிற தேவன். நீ உத்தமமாய் உண்மையாய் நீ வாழ்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆமென். என்ன செய்யாமல் இருக்க மாட்டார்? அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. கையவே தலையில சொல்றோம். அப்ப அவ்வளவு தூரம் நம்மை கண்காணிக்கிற பரலோகம். அல்லேலூயா. உன்னை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், மனிதர்களுக்கு முன்பாக அதை மறைந்து வாழலாம். ஆமென். மனிதர்களுக்கு முன்பாக அதை நல்லவர் என்று பெயர் எடுக்கலாம். உன்னை சமுதாயத்தில் அநேகர் பாராட்டலாம். உனக்கு 10 பேர் எப்பொழுது கூட இருக்கலாம். அதை அல்ல தேவன் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. பரலோக தேவன் முன்பதாக எப்படி இருக்கிறார்? நீ தனி நபராய் இருந்தாலும், உனக்கு உதவி ஒத்தாசைக்கு யாரும் இல்லாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய இருதயம் தேவன் முன்பதாக எப்படி இருக்கிறது? உன்னை யாரும் பாராட்டாமல் இருந்தாலும் தேவன் முன்பதாக இருதயம் எப்படி இருக்கிறது? உலகம் ஒரு மனிதனை பாராட்ட வேண்டிய தேவையில்லை. உலகம் ஒரு மனிதன் நல்லவன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சு கையை வைத்தாலே சொல்லும். நீ தேவன் முன்பாக சரியாய் இருந்தால் உலகத்தின் மக்கள் மத்தியில் சரியாய் இருப்பாய். நீ தேவனுக்கு முன்பதாய் சரியாய் இருந்தால், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நீ வாழ்ந்தால், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உண்மையாக நீ வாழ்ந்தால், ஹல்லேலூயா, சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் முன்பதாக நீ சரியாய் வெளிப்படுவாய். உள்ள கர்த்தர் முன்பதாக சரியாய் இல்லாம வெளியே நீ நல்லவனாக காட்டுவதெல்லாம் நடிப்பு. அது தேவன் ஆசீர்வதிப்பதற்குரியதல்ல. கைவிதலில் சொல்லும். 2 சகோதரர்கள் தேவன் முன்பாக கடந்து வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? தேவனை ஆராதிக்க. எதற்கு வந்தார்கள்? தேவனுக்கு காணிக்கை செலுத்த. ஒருவனுடைய பேர் என்ன? ஆமென். ஒருவனுடைய பேர் காயின். 2 பேர் வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 2 பேரும் நல்லவங்க தான். ஆளு நல்லா தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவன் அவர்களை பார்க்கும்போது முதல்ல பார்ப்பது எங்க? இருதயத்தை பார்க்கிறார். நீ தேவன் முன்பதாக எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒருவேளை நீ நல்லவனை போல் காட்டிக் கொள்ளலாம், மற்றவர்கள் பாராட்டுகிறது போதற்கு ஏற்றபடி நீ நடந்து கொள்ளலாம். அல்லேலூயா. மறந்துவிடக் கூடாது, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் இருக்கிறார். உன் ரகசிய வாழ்க்கையை பார்க்கிற தேவன் இருக்கிறார். உன் ரகசிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஆமென். உன் ரகசிய வாழ்க்கை எப்படியோ அதன்படிதான் உன் வாழ்க்கை தேவன் செய்வான். எரேமியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே, வாசிக்கும் வசனத்தை, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்கு என்ன உள்ளதா? சத்தமா சொல்லுங்க. திருக்கு
திருங்கி கிடக்கப்பா. இப்போ ஒன்று பேசுகிறான், அப்புறம் ஒன்று பேசுகிறான். வெளியே பார்த்து ரொம்ப பவ்யமான மனுஷன். என்னது? ரொம்ப பவ்யம். ஒயிட் அண்ட் ஒயிட். என்னது? ஒயிட் அண்ட் ஒயிட். ரொம்ப பவ்யம். அப்பப்பா, மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு. பால் மனம் மாறாத மூஞ்சி. என்ன மூஞ்சி? எவ்வளவு ஒரு கபடமில்லாத மூஞ்சி போல் இருக்கு இல்லையா? தோத்து. ஆனால் உள்ளேயோ வெடிகுண்டு. உள்ள என்னது? வெடிகுண்டு. சோத்திரம் கொண்டு நடக்கிறான். வெளியே என்னது? அப்போ வெளி தோட்டத்தை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? கணக்கு போடுறோம். சரி, எவ்வளோ எப்போ பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆளப்பாரு எப்பவும் ரொம்ப நீட்டு. வாய் திறந்தா பேசுகிறதே வெளியே தெரியாது. நல்லா இருக்கிறியப்பா? நல்லா இருக்கிறியம்மா? எல்லாம் ரொம்ப இந்த எலி குஞ்சு கரைஞ்ச மாதிரி தான் பதில். யாரிடத்திலும் வாய் அசைச்சி பேசுனது பார்த்ததே இல்லை. உதட்டளவில் தான் அசைவும். மீ 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 மீன். இப்போ நம்ம கணக்கு போட்டு ரொம்ப தங்கமானவன், இந்த பொண்ணு ரொம்ப நியாயமானவன், இந்த பையன் ரொம்ப தங்கமானவன். நம்ம அப்படியே நினைப்போம். இந்த மனுஷன் ரொம்ப நியாயமான பாரு, பார்த்தோம் அன்னைக்கு இன்னைக்கு அப்படி தான்ப்பா இருக்கிறா. அப்படி என்ன நம்ம சொல்லிடுவோம். அல்லேலூயா. அதல்ல, கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்யற? தீர்ப்பு கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறது வேதம் சொல்லுகிற வாசிப்போ. எல்லாவற்றையும் பார்க்கணும். இருதயமே எப்படி கிடக்காம திருங்கி கிடக்கு. என்னது? குடலை திருங்குனா ஜீரணம் ஆகாது. குடல் பிறண்டுன்னு சொல்லுவோம், அப்படி தானே சொல்லுவாங்க? அப்படியே சொல்லுவாங்க தானே? குரண்டு ஒரே வலி, ஒரே வலி. சாப்பாடு ரங்கல்ல ரன்னிங் போயிட்டுருக்கு. இன்னும் என்ன ஆகலை, நல்லா ஆகலை. டாக்டரோட போயாச்சு, ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, ரன்னிங் நிற்கல. ஒரே பிரச்சனை, ஒரே வலி, சாப்பிட முடியல. திடீர்னு ஒரு நாட்டு சிகிச்சைக்காரங்க வராங்க. தட்டி பார்த்துட்டு குடல் என்னாச்சு? பிறண்டு கிடக்கு கேட்டார். ஓஹோ. அப்புறம் அவங்க வச்சு சுற்றி நான் உளியம் வச்சு ஏதோ எண்ணெய் போட்டு என்ன செய்கிறாங்க? தட்டுறாங்க. தட்டி போட்டு கீழே போட்டு என்ன செய்கிறாங்க? உருட்டு தோசை கல்லில் போட்டு புரட்டி எடுத்த மாதிரி உருட்டு. ஆனால் நல்லா இருக்குது. அது நான் பார்த்துருக்கேன் நிறைய. எனக்கு ஒரு ஆச்சு முன்ன. ப்ரைஸ் எல்லாம். அப்போது உள்ள என்ன கிடக்கு? பிறண்டு கிடக்கிறதுனால சாப்பிடவும் முடியல. சாப்பிட்டது தங்கவே இல்லை. உயின்னு என்ன செய்யிட்டு வலிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி இருதயத்தில் என்னது? திருக்கு. குடலில் திருக்குன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. இருதயத்தில் திருக்குன்னா தேவனுடைய நன்மை கிடைக்காது. அதாவது குடல் திருங்கிச்சுன்னாக சாப்பிட முடியாது, வயிற்று வலி, ரொம்ப கஷ்டம். ஆனால் இருதயம் திரும்பிச்சுன்னா தெய்வீக நன்மை இல்லை. புரியலையோ? அல்ல இல்லையா? அதான் எல்லாவற்றையும் பாருங்க. எதை காத்துக்க? இருதயத்தை காத்துக்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்கிற இருதயத்தை காத்துக்க. அங்கதான் உனக்கு நன்மையும் தீமையும் உருவாக்குற இடம். அல்லேலூயா. வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டுமா, தீமை உண்டாக வேண்டுமா, அது உற்பத்தி ஆகிற இடமே எங்கதான்? இருதயம் தான். எல்லாவற்றையும் பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா சாதா கேடு. என்ன கேடு? மகா கேடு. அல்லேலூயா. பாருங்க, திரு அப்படி என்றால் நல்லா கவனிங்க. ஒரு பார்த்தா ஸ்தோத்திர சிஸ்டம், ஸ்தோத்திரம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா, அப்படிப்பா இப்படியா, என்ன நடிப்பு, மாயமாலக்காரங்க. அதே மாதிரி விசுவாசிகள் பார்த்தா சிஸ்டர் சிஸ்டர்னு ரொம்ப இழுக்காத, அருந்துடும். ஸ்தோத்திரம் பிரதர், போதும், ஒரு லிமிட் ஆவை.
பெலூனுக்கும் காற்றுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமாக காற்று வந்து என்ன வெடிச்சிடும். பிரதர் சொன்னால் இழுத்த கட்டாயிரும், தோத்துடும், ரொம்ப இழுக்கக்கூடாது. அல்லேலூயா. சைக்கிள் காற்றுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, டூ வீலருக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா? அளவுக்கு அதிகமாக ஏறிட்டால் குதிச்சு தான் போகலாம். காருக்கும் ஒரு அளவு இருக்குது, குடு 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 ஆடி குடல்லாம் கலங்கிடும். அப்போ எல்லாத்தையும் என்ன இருக்குது, ஒரு அளவு இருக்குது. அதிகமாக வச்சுன்னா பெஸ்ட்டாக வெடிச்சிடும். அதான் விஷயம். அதனால் அந்த ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப அன்பு பாரு, நடிக்காத. எந்த ஒரு விசுவாசிக்கு முன்னாலும் சரி, எந்த நபருக்கு முன்பதாக என்ன செய்யாது, நடிக்க, ஒரிஜினாலிட்டி. ஹல்லேலூயா. பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் நல்லா இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன பெருமுறை எங்கே மூச்சு பிடிச்சிட போகுது. அதனால் நடிப்பு, அதான் சொல்ல, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே சதாவதனுக்கு திருக்குள்ளதும் மகா கேடம். ஆமே. அடுத்தது யாரால் அறிய முடியாது, அறியத்தக்கவன் யார்? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உலகத்தில் ஏமா அறியாமல் இருந்தார், ஹல்லேலூயா, அறிகிற ஒருவர் இருக்கிறேன், அதுதான் ஆண்டவர். அப்போ ஒரு தேவனை உள்ள புரிந்து கொள்ளணும். முதலாவது நம்முடைய இருதயங்களை என்ன செய்யணும், காத்துக்கணும். விசுவாசிகளுடைய அன்பு என்று சொல்கிற அந்த போலித்தனமான அன்புகள் நிமித்தம் ஊழியக்காரன் காயப்பட்ட நேரங்கள் உண்டு. ரியல் அன்பை காட்டணும். ஊழியக்காரனை நேசித்தான் சரி, விசுவாசியை நேசித்தான் சரி, ரியலாக உன்னுடைய இருதயம் எப்படி அதை வெளிப்படுது. அதை மறைச்சி வச்சுட்டு நினச்சி அதை பேசி பழகாது, அது வந்து ஆபத்து. அல்லேலூயா. ஆமென். சுத்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, ஆமென், கபடம் இல்லாத அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு ஒரு தேவனுடைய பிள்ளைகளை காணப்படும். அதான் சொல்றது, திருக்குள்ளது மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே சொல்றாரு. யாரு? கர்த்தராகிய நானே. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை அறிகிறவரும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அவனுக்கு ஏதாவது கர்த்தர் செய்வதற்கு, ஆமென், முதலாவது சோதிப்பது எங்க? இருதயத்தை சோதிக்கிறார். அப்ப நாம் தேவனுடைய பார்வை நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையானது. நம்ம அதுதான் வாசித்தாங்க. ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர் தேவன் நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நாவிக்கொண்டிருக்கு. இந்த விஷயத்தில் நீர் எப்படி இருந்தீர்? மதியில் இருந்து அறிவில்லாமல் இருந்துட்டேன். உன்னுடைய இருதயத்தில் என்ன இல்லை? உத்தமம் இல்லை. மதியில் இருந்தால் இனி உனக்கு என்ன உண்டாகும்? யுத்தம் உண்டாகும். பார்த்தீங்களா? அப்போ தேவனை சார்ந்து கொள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள என்ன வேணும்? உத்தம இருதயம் தேவை. அதாவது கலப்படம் இல்லாத அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். மண்ணில் பூசப்பட்ட என்னது வெள்ளிக்கண் இது போல. வாசி அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய என்ன நெஞ்சம்? தீய நெஞ்சம். வெள்ளி பூச்சி பூசிய ஓடு, மண் ஓடு. கை தள்ளியில் சொன்னாங்க. நல்லா ஒரு முறை வாசி போகிற ஆள் கூட என்ன ஆனாலும் நம்ம சொல்கிறேன்ல, பிரதர், பாஸ்டர், சிஸ்டர், உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். எப்பா இவ்வளோ ஜோம் பண்ணுறியா? சிலவங்க என்ன ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, சார் அவங்கள ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணுவாங்களேன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. அதை ஓகே, நம்ப வேண்டியது. விசுவாசத்தினா நீதிமான் படைப்பான்னு சொன்னாங்க. சரி, அல்லேலூயா. எப்படியோ
நேசானல் அன்பா இருப்பது போல காட்டுகிற ஒரு பாசாங்கு. ஆமென். நேசானல்னாக்க சாதா அன்பல்ல, என்னது உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நேசானலை காண்பிக்கிற உதடு. நேசானலை காண்பிக்கிற உதடு என்றால் நான் இப்ப சொன்னது போல, பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர், ஓ உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் பாஸ்டர், ஓ ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கிய ஸ்தோத்திரம் சொல்லாத. ஆமாம், தையில் ஏதாவது விட்டுறப்போ ஸ்தோத்திரம். அதாங்க நேச அனலை காண்பிக்கிற என்னது உதடு. இதுதான் அதனுடைய வார்த்தை. கூடிய என்ன நெஞ்சம்? உள்ள ஒன்றை வைத்து கொண்டு தீய நெஞ்சம், இருதயத்தில் கசப்பும் வெறுப்பும் பகைமையும் வைத்து கொண்டு உதட்டளவில் நேச அன்பை காண்பது போல காட்டுகிற ஒரு நடிக்கிற மனுஷன். என்னதான்? வெள்ளி பூச்சி பூசிய மண்ணு ஓடு. மண்ணு ஓட்டுக்கு மேலே என்ன பூசி இருக்கு? வெள்ளி. நம்ம பார்த்தோன்னே என்னது? அப்பா வெள்ளி. அப்படியே ஷோகேஸில் வச்சுருக்கு. இந்த கடையில் போய் போகிறோம், எங்கே? தங்க கடை, வெள்ளி கடையில் குறிப்பிட்ட சில பொருட்கள், அதில் கோல்டில் செஞ்சது இருக்குது, வெள்ளி, இப்படி என்னென்னவோ இருக்குது. அதில் வைரமும் இருக்கலாம், நான் தெரியல. கற்கள் பதிக்கப்பட்டது என்ன நிறைய. பார்த்தா பாஸ்டர் இது எவ்வளோ தெரியுமா? தெரியலையா? நான் நினச்சி சொன்ன 10,000 ரூபா இருக்குமோ தான் சொன்னேன். அதான் பாருங்கள் எழுதிருக்கு, 1 கோடி ரூபா. 1 கோடிக்குள்ள ரூபா, நகைகள், ஜீவல்ஸ், வேறு என்னமோ இருக்குது ஐட்டம்ஸ். அப்போது பார்த்தா பெருசாக தெரியல, ஆனால் விலை அதிகம். இல்லையா? வேறு சிலது இருக்குது, அங்கங்கே இருக்குது கம்மி விலைக்கு, ஆனால் பளிச்சுன்ற வெள்ளி எண்ணெய். இதென்ன தெரியும் பாஸ்டர்? ரொம்ப கம்மி தான், குறிப்பிட்ட ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் இருக்குது. காரணம் ஏன்னு கேட்டேன். இவ்வளோ பெருசாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, உள்ள மண், அதுக்கு மேலே சுட்ட அந்த மண்ணில் மேலே என்ன செய்யுது? வெள்ளி முலாம் பூசப்பட்டது. இதாக்கும் மனுஷனுடைய அன்புகள் இன்று அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உதட்டளவில் பேசும்போது உண்மையான அன்பு போல் நாம் ஏமாந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இருதயத்துக்கு ஒன்று மறைத்து கொண்டு சதி செய்யும் தேவன் அதை வெறுக்கிறார். ஆமென். ஏதோ சொல்லுகிற உங்கள் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாயமற்றதாய். அதாகும் என்னற்றதாய்? மாயமற்ற அன்பு. ஆமென். இருதயத்தில் ஒன்று வைத்த அல்ல. ஹல்லேலூயா. உள்ளம் எப்படியோ அதன்படி அன்பதை வெளிப்படுத்தும். ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான இருதயம் இதுதான். ஆமென். மாயமற்ற அன்பு. சரி, அப்ப இங்க நாம் பார்க்கும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வைக்கு எப்படி செய்தான்? செம்மையானது செய்தான். அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் தொடங்குறது எப்படி? தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்குரிய வழி. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நபருடைய வாழ்க்கையில தங்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, தேவன் பார்ப்பது எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படாதது, அவன் மேடைகளை அகற்றினான். தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டான். சொல்லுவோம், தேவனுக்கு பிரியமில்லாததை, தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை அவனுடைய ஏரியாவில், தன் குடும்பத்திலிருந்து, தன்னுடைய ஆளுகைக்குள் உட்பட்ட பகுதியில் அவன் நினைச்சுதான் அகற்றினான். கர்த்தர் உண்மையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. தேவன் வெறுக்கிறதை நீ வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் வெறுக்கிறதை நீ என்ன செய்யணும்? வெறுக்கணும். எதுவா இருந்தாலும் என் தேவனுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பொருளை குறித்து, ஆமென், இந்த காரியத்தை குறித்து என் ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தைக்கு மாறானது ஒன்று என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு காரியம். ஆமென்.
தேவன் வெறுப்பது எனக்கு வேண்டாம், தேவன் விரும்புவது எனக்கு வேண்டாம். அப்படி தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதுக்கு வேத அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுப்பதை நான் வெறுப்பேன். பாருங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் 101 சங்கீதத்தில் 1-2 வசனத்தை வாசிப்போம். உத்தமம் தாவீது அங்க பாடுகிறான், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்லுகிறான் பாருங்க, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். கையை வைத்தாலே சொல்லு, என்ன வழி? உத்தமமான வழி. தேவன் அதுதான் தேடுகிறார். ஹல்லேலூயா. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். வழி என்ன வழிதான்? உத்தம வழிதான். ஆனா அதுலயும் எப்படிதான்? விவேகமா. அதாங்க ஆச்சரியம், ஆச்சரியம் தான். ஹல்லேலூயா. அப்போ உத்தமமான வழியில் நடந்து நமக்கு என்ன தேவைப்படுது? விவேகமும் தேவைப்படுது. கண்டபடியெல்லாம் அதில் ஞானமாக இருக்க வேண்டியிருக்கு. அதில் நிறைய விவேகமாக நடப்பேன். இப்படி நடக்கிற தன்னுடைய வாழ்க்கையில் கத்த சொல்ல, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஏன் நான் இப்படி நடக்கிற ஆண்டவரே, நான் இப்படி நடப்பேன் ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் எப்படி நடப்பேன்? உத்தம இருதயத்தோடு. வீட்டில் நடப்பதை கூட வேற கேடுபாடான எண்ணம் இல்லை, தேவன் வெறுக்கிற இருதயம் இல்லை, கர்த்தரை துக்கப்படுத்துகிற சிந்தை இல்லை. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு காரியங்களை ஒன்று சிந்திக்கணும் பாருங்க. நம்ம ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சைக்கு வரோம், கை தட்டுறோம், பாடுறோம், பைபிள் படிக்கிறோம், வீட்டில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம், நம்ம உடனே சுய திருப்தி. என்ன திருப்தி? பரவாயில்ல, ஸ்தோத்திரம், நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஸ்தோத்திரம் அப்பா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண பிறகு தான் நல்லா இருக்கு. 3 அதிகாரம் படிச்சுட்டேன். அப்படியா? பெரிய பாவம், பெரிய சாதனை. 1 மணி நேரம் ஜெபமும் 3 அதிகாரம், சந்தோஷம். அன்னை பூரா மனதுக்கு நிம்மதி. நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 3 அதிகாரம் படித்தேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 3 அதிகாரம் படித்தேன், சந்தோஷம். பைபிளில் எங்கேயும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு பாஸ்டர் ஒரு இது பேசிகிட்டு இருந்தார். நான் என்ன ஐயா இவர் இப்படி பேசுகிறார் நான் யோசித்தேன். சில 1 மணி நேரமாக ஜெபம் பண்ண பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அப்படி ஏதாவது வசனம் எனக்கு ஜெபிக்கிறவன் நிறைய பாவம் செய்வான் அப்படியே இருக்கு. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஆண்டவர் சொன்னது, அது அவர் பிறகுதான் அழகாக சொன்னார். நல்லா அநேகர் அதை சிந்திப்பதில்லை. 1 மணி நேரமாவது என்னோடு கூட என்ன செய்யக்கூடாது? விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டார். ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜெபப்பாயினர் இல்லை, ஜெபத்திற்கு என்ன இல்லை, அளவு வைக்கவில்லை. சொல்ல புரியுதா? நம்ம என்ன எவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ணுவேன்? 1/2 மணி நேரம். அப்படி அன்று கேட்கல, ஒன்று பிச்சையை போடும் தோற்று. இப்போ இங்கே இருக்கிற கம்பெனி யார்கிட்ட கேட்டாலும் 1/2 மணி நேரம் ஜெபிப்பேன். ஒரு தின்றதுக்கு 1/2 மணி நேரம் தின்னு முடிச்சியா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. இதே தான் நம்ம பழகி போச்சு. பைபிளில் அப்படி அல்ல. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு பைபிளில் சொல்லப்படல, எப்பொழுதும் ஜெபம் பண்ண சொல்லப்பட்டு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா நேரத்திலும் ஜெபம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜெபத்திற்கு என்ன வைக்கல? அளவு வைக்கல. அளவு கொண்டு வந்தது நம்ம. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் எப்படியே ஜெபம் பண்ணுறது? அல்லேலூயா. நம் பாருங்க, இங்கே அவன் இசைக்கு என்ன செய்கிறான்? மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அடுத்தது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும்
அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரும் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவன் மற்றெல்லா ராஜாக்களை பார்த்து எப்படி இருந்தானோ மிக மிக உண்மையா இருந்தான். ஆமென். அதனால் என்ன நடந்து வாசிப்போம். அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்யல, பின்வாங்கல்ல. அதாவது அவள் ஆச்சரியம். கையை தலையில சொல்லும், கர்த்தரை விட்டு பின்வாங்காத இருதயம், அதான் உத்தம இருதயம். ஆமென். சில பிரச்சனை வந்துட்டாலும் பின்வாங்கிடுவாங்க, பல இழப்புகள் வந்துட்டா பின்வாங்கிடுவாங்க. ஆமென் ஆமென். பல கஷ்டங்கள் வந்து விட்டா, வியாதி வந்துட்டா பின்வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறாய் என்றால் அல்லேலூயா. வாழ்க்கையில என்னதான் மரணம் தான் நேரிட்டாலும் கூட ஆமென், கர்த்தரை விட்டு வழி விலகுகிற ஒரு காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஏற்படாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து, என்னது அவரை சார்ந்து என்றால் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு, அவரை சாரணன்னா அவருக்கு பிரியமானது மட்டுமே தான் அவன் செய்யணும். ஆமென். தேவனுக்கு பிரியமானது மட்டும் செய்தாதான் அவரை சார்ந்து வாழ்கிறவன் என்று சொல்ல முடியும். சார்ந்து நடந்தான். அடுத்தது கர்த்தர் அவனோடு இருந்தார். கையை சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கை எல்லாம் செம்மையானதா இருந்ததுனால் அல்லேலூயா, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கணும்னா ஆமென், வாழ்க்கையில் அநேக ஏரியாக்களை கர்த்தர் பார்ப்பார். உன்னுடைய சிந்தை என்ன, ஆமென், அல்லேலூயா, உன் நடக்கை என்ன, ஆமென், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டது, ஆமென், நீ பேசுவது எப்படி, ஆமென், உன்னுடைய ஐக்கியங்கள் யார் யாரோட எல்லாம், ஆமென், நீ தேவனை எப்படி நேசிக்கிறாய், தேவன் உண்மைதான் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. குறைகள் பலவீனங்கள் வரும்போது அதை நீ நியாயப்படுத்துகிறாயா, தவறு நீ நியாயப்படுத்துகிறாயா, இல்லை தவறுக்கா நீ வருந்தி ஆண்டு சமூகத்தில் அறிக்கை குறைகளை அறிக்கை எடுக்கிறாயா, ஆமென், தன்னை பக்திமான் என்று காட்டிக் கொள்ளுகிறாயா, இல்லை தான் குறை உள்ளவர் என்று தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறாயா? எவ்வளவு நாம் பக்திமான்களாக இருந்தாலும் தேவனும் முன்பதாக ஒன்றும் கிடையாது. நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கான், அழுக்கான கந்தை. நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தருடைய பார்வை, வானங்கள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கா, அசுத்தம் அருவருப்பாக இருக்கு. தேவ தூதர்களையும் அவர் என்ன செய்வதில்லை, நம்புவதில்லை. அவ்வளவு அதான் தேவனை ஆராதிக்க நிற்கிற சேராபீன்கள் 2 சட்டைகளால் தங்கள் முகங்களை மூட வேண்டும் என்றால் அல்லேலூயா, அவர்களால் தேவனுடைய மகிமையாகி பிரசன்னத்தை அவர் பார்க்க முடியல. அவ்வளவு மகா பயங்கரமானது. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? சேராபீன்களே 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொள்றாங்க. தேவதூதர்கிட்ட என்ன இருக்கு, என்ன பாவம் அருவருப்பு இருக்கு, இல்லை. ஆனாலும் தேவன் முன்பதாக அவர்கள் யாரும் இல்லை, பரிசுத்தம் இல்லை என்றாங்க. அதான் சொல்லப்படும். ஓகே, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று. தேவன் உன் வாழ்க்கை உன் வழியை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு நீ வாழ வேண்டும். உத்தம இருதயத்தில் நடந்து கொள்வாய் என்றால் அல்லேலூயா, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சகல ஜனங்கள் அறிந்து கொள்வார். அல்லேலூயா. இடமெங்கு அனுகூலமாக ஆயிற்று. மனுஷனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. தேவனுக்காக எதையும் செய்ய, எதையும் விட அவன் ஆயத்தப்பட்டான். ஆமென். தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் நன்மையாய் மாற அல்லேலூயா. உன்னுடைய தற்காலிக வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் சரியானதாக இருக்க வேண்டும்.
தேவனை நீ உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். ஆமென். இசைக்கு அப்படிதான் சேவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையாய் உத்தம இருதயத்தோடு அவரை சேவித்தார். கர்த்தரை விட்டு அவருடைய இருதயம் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. அவரை சார்ந்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்தார். கையை வைத்தால் சத்தமாச்சு. ஹல்லேலூயா. இங்கு அதே போலதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே. ஆமென். இப்போ நான் தான் வாசித்தோம். யோசேப்பு எப்படிப்பட்டவர்? கனிதரும் திராட்சை செடி. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையில் வருவதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. கையை தலையிலே சுத்தமாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கள். ஒரு தேவன வசனத்தை நல்லா கவனிங்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையில் சில நன்மை உண்டாகணும்னா உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி வாழ வேண்டும். ஆமென். நாம் பேசுகிற வார்த்தைகள் பல வசனங்கள் எடுத்து பேசினாலும் இதன்படி உங்களுடைய இருதயம் தேவன் என்பதை எப்படி இருக்கணும்? செம்மையானதாக மாற்றப்பட வேண்டும். தேவன் உண்பதாக நாம் செம்மையானவர்களாக இல்லாமல் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் ஆண்டவரை இந்த காரியம் இருதயத்துக்குள் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. மன்னியும் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வசனங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனநிலை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பார்க்கும் போது கனி தரும் செடி. ஆமென். அடுத்த நீரூற்றண்டையிலே என்ன செய்வது? நிற்கிறதான விருட்சம். அல்லேலூயா. அப்ப என்றைக்குமே வறட்சியை காணாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் கொடிகள் எங்கு படர்கிறது? சுவரில் படர்கிறது. கையை வைத்தால் சொல்லுவோம். அப்போ கொடி என்று வரும்போது பலன் அற்றது. என்ன அற்றது? சுய பலன் இல்லாதது. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆணவம் இல்லாத இருதயம். என்ன இருதயம்? நான் என்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளான நிலையில் நான் என்ற ஒரு எண்ணம், தற்பெருமை, அல்லேலூயா, என்னால முடியும், நான் யார் தெரியுமா, இந்த சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். யோசேப்பை பார்த்தா கற்றுக்கணும். ஒரு தாழ்மையின் சிந்தை, பொறுமையின் சிந்தை. ஆமென். சகிக்கும் இருதயம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை சகிக்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய அதாவது அந்த அதனுடைய என்னது கொடி, என்னது திராட்சை கொடிகள் இருக்கிறது என்றால் அது பலம் இருக்குமா? இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொண்டோம், உள்ளான மாமிசத்துக்கு என்ன இருக்க? பலம் இருக்கக்கூடாது. நான் அப்படி, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, நான் அங்கே யார் தெரியுமா, இந்த ஒரு சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடாது. இன்று அநேக காரியங்கள் தங்கள் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவது, தன் வசதி வாய்ப்பு குறித்து மேன்மை பாராட்டுவது, தன்னுடைய ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுவது. வேதத்தின்படி 100% பாவம் அது. ஆமென். அல்லேலூயா. நம்ம மனநிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். இருக்கோ இல்லையோ, ஆமென், தேவன் முன்பதா என்ன இல்லை, ஒன்றும் இல்லாத மனுஷன், உள்ளான ஒரு பலகீனன். கையை வைத்தாலே சொல்லும். அல்லேலூயா. பார்த்தாலே ஓ இது கொடியா, ஒன்று கொஞ்சம் வெட்டி கொண்டு முட்டு கொடுப்போம், முடியுமா? சொல்லு. முடியாது. கொடியை யாரும் எதுக்கும் பயன்படுத்த முடியாது. எப்போ ஸ்ட்ராங்காக இருக்காப்பா சொல்ல முடியுமா? அது எடுத்து வெட்டி கொண்டு அந்த இதில் இடையில முட்டு கொடுக்க இல்லை, அது எதையும் தாங்கும் பலன் இல்லை. அந்த கொடிக்கு முழுவதும் அல்லேலூயா பூமிக்கு கீழே வருகிறது தான் அதுக்கு சத்து. அல்லேலூயா. அதான் சொல்ல அவன் எப்படி கொடி எங்கே படருமா? சுவரின் மேல் படரும். அப்போ தான் பலன் இல்லாதது ஆனதனால் தான் எங்கே படருது? படர்ந்து சொல்லுகிறது. கையை வைத்தாலே சொல்லும். மரம் செடியா நின்றால், மரமா நின்றால் நிற்கிற இடத்துல தானே வளருமே தவிர அல்லேலூயா சுவரில் படராது. கையை வைத்தாலே சொல்லும். கொடிக்கு ஒரு தன்மை உண்டு, எந்த சுவரிலும் படரும் தன்மை உள்ளது. உள்ளான நிலையில் ஒரு மனத்தாண்மை உனக்கு வேண்டும். ஆமென்.
தற்பெருமை இருக்கக்கூடாது. தன்னை தாழ்த்துறவனோ உயர்த்தப்படுவான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளான நிலையில் சுயம் நான் என்றதான ஒரு அகங்காரங்கள் இருக்கக்கூடாது. கொடிக்கு எந்த ஒரு சுய பலனும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் கொடிகள் எங்க படணும்? சுவரின் மேல் படணும். யோசேப்பை குறித்து சொல்லும்போது ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாழ்மை, சாட்சியின் வாழ்க்கை. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லும். இயேசுவிடத்தில் இருந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இயேசுவினுடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றம். ஆமென். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் முன்பதை இயேசு ஞானம், வளர்ச்சி, தேவ கிருபை, மனுஷ தயவு. பார்த்தீங்களா? அப்போ யாருமே ஆண்டவரை தேடி வர்றதான ஈர்ப்புத்தன்மை. அல்லேலூயா. இயேசுவா எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். இயேசுவா ஒரு பெருமை பிடிச்சவர் அப்படியே சொல்லுவாங்க. சொல்லு அவர்கிட்ட எதுக்கு போனால் அவர் ஆணவம் பிடிச்சவர் சொல்லுவாங்களா? இல்லை. இயேசு எங்கே போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் கொடுப்பாங்க. இயேசுவின் அன்பு அவர்களை இழுக்க ஆரம்பித்தது. இயேசுவின் வெளிப்பட்டது அவருடைய தன்மைகள் வெளிப்படை ஜனங்களை இழுக்க ஆரம்பித்தது. ஆமென். வேதம் சொல்லுகிற வாசிப்போமாக. அல்லேலூயா. 1 பேதுரு 5 வாசியுங்கள். இளைஞரே, மூப்பருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன செய்யுங்கள்? அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கையை தலைவர் சொல்லும், சத்தத்தை தலைவர் சொல்லும். பாருங்கள், மனத்தாழ்மை எனது உள்ளான நிலையில் நான் ஒன்றுமில்லை என்ற ஒரு மனநிலை. உள்ளான நிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலை. ஆமென். ஆமென். தேவனுக்கு முன்பதாக கடந்து போகிற நீ உள்ளான ஒரு வெறுமை உனக்காக இருக்க வேண்டும். நான் எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அந்த திறமை, இந்த திறமை, அவர்கள் இருக்கு, இவர்கள் இருக்கிற, அவரை தெரியும், இவரை தெரியும், என் படிப்பு, என்னுடைய வேலை, அதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி வேண்டாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ஆமென், ஆணவம் எல்லாம் என்ன செய்யணும்? சிலுவையில் அடிக்கப்பட்டுரும். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருள எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கிறார். என்ன செய்தார்? தம்முடைய ஸ்தானத்தையே வெறுத்தார். ஆமென். பரலோகத்தில் பாவம் இல்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். பாவமே இல்லாத ராஜ்யம். தேவ தூதருடைய ஆராதனை மத்தியில் வீற்றிருந்தவர். ஆமென். அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கினார். நான் தேவன், என்னை ஆராதிக்க தேவதூதர்கள் இருக்கிறார்கள், இதை விட்டு நான் எப்படி கீழே பாவிகளும் அருவருப்பு நிறைந்த மனிதனுக்காக அடி வாங்க போவேன்? அவனை அழிஞ்சு போட்டு நினைக்கல. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தம்மை தாமே என்ன ஆக்குறாராம்? வெறுமை. அவர் தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாய் அவர் தேவன். எப்படி? கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் கையை வைத்தாலே சொல்லுவோம். தம்மை தாமே என்ன செய்வார்? வெறுமை ஆக்குகிறார். ஒன்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பாவமே இல்லாத ராஜ்யம் ஐயா அது. அல்லேலூயா. இரவே இல்லாதது. ஆமென். ஆமென். அங்க பிசாசம் கிடையாது. அல்லேலூயா. அருவருப்பம் இல்லை, அநியாயம் இல்லை. ஆமென். திருடனும் இல்லை, யாரும் இல்லை. தேவ தூதருடைய ஆராதனை மத்தியில் வீற்றிருந்தார். அந்த இடத்தை அவர் நமக்காக என்ன செய்தார்? வெறுத்தார். என்னையும் உங்களை என்ன செய்ய? பாவத்தின் தண்டனையாகிய நரக ஆக்கிலிருந்து
விடுவிப்பதற்காக. அவர் அங்கேயே இருந்த நம்ம எல்லாம் பாவத்தில் அழிந்து போயிருப்போம். நான் இந்த இடத்தை எனக்கு கிடைத்த அந்த ஸ்தானத்தை நான் தக்க வைக்கணும்னு நான் நினைச்சா இந்த ஜனமெல்லாம் என்ன செய்வாங்க? அழிச்சிருவாங்க. எங்கே போயிடுவாங்க? நரகத்து போயிடுவாங்க. அவர்கள் நரகத்து போகக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அவரே மனிதனாய் பூமிக்கு கடத்துவார். பாவம், அக்கிரம், அநியாயம் நிறைந்த இடத்தில் 33 ஆண்டுகள் அவர் நடந்து சுற்றி திரிந்தார். எல்லா ஜனங்களுடைய அநியாயத்தை, அக்கிரமத்தை பார்த்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்த மனம் திரும்புங்கள். ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கித்தார் ஜனங்களுக்காக. கடைசியாய் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, இந்த அடி வாங்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் தன் ஸ்தானத்தை, நான் யார் தெரியுமா? நான் தேவன், பாவமில்லாத இடம், இரவில்லாத இடம், பசி இல்லாத ராஜ்யம், பசியே இல்லாத சரீரம் உடைய நான். எவ்வளோ ஆச்சரியமா இருப்பார். என்ன இல்லை? பசி இல்லாத சரீரம், மாம்ச ரத்தம் இல்லாத சரீரம், அவன் முதுமையாகாத சரீரம், அல்லேலூயா, களைப்படையாத சரீரம் பரலோகத்தில். அல்லேலூயா. தேவதூதர்கள் இடைவிடாமல் என்ன செய்கிற இடம்? ஆராதிக்கிற இடம். அவ்வளோ மகத்துவம் நிறைந்த இடத்தையே உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவரை வெறுத்து, அந்த சொகுசை வெறுத்து, ஆமென், அடிநின்றும் கையை தலையிலே சொல்லும் ராஜான்மனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஏழை யோசேப்பின் மனைவியாகிய, நியமிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளுடைய வயரை தெரிந்து கொண்டு 7 ரூபம் எடுத்து மனுஷனாய் வந்தார். இதுதான் தாழ்மை. ஆமென். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் கிறிஸ்து இயேசுடன் தொடர்ந்த சிந்தை இருக்கணும்னா இதுதான். நான் யார் தெரியுமா? உனக்குள்ள இருந்த என்ன? சாத்தானுடைய ஆளை. நான் யார்? என் குடும்பம் யார் தெரியுமா? அவங்களை எப்படிப்பட்டவங்க தெரியும்? இது நினைச்சு என்ன கிறிஸ்தவத்துக்கு உனக்கு என்ன இல்லை சம்பந்தமே கிடையாது. நீ மனம் திரும்பாத மனிதன். எதுவும் சகிக்க கர்த்தருடைய பார்வையில் நியாயமானதை செய்ய நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்ய உயர்த்துகிறார். ஆமென். அங்கே சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. என்னது? மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்க்கிற ஒரே ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? சத்தமாக சொல்ல. பெருமை என்பது யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. பொய் என்பது யாருடையது? சாத்தான். பொய் சொல்ற சிலவங்கெல்லாம் பச்சையா கரெக்டாக தானே தான் இல்லை இல்லைங்க, யார் சொன்னது? அப்படி இப்படி பயங்கரமாக வேற வழியே இல்லை. ஓ அப்படியா? அங்கே தான் அவனை பார்த்தேனே, அது வேற இருக்கும். நான் எல்லாம் கிடையாது, ஆனால் அவன் அங்கே தான் இருந்துருவான். பொய் சொல்லோட வாய் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கு. அவன் பொய் சொல்றதே அவனுக்கு வேலை. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவன் போல பொய் பேசலாமா? பேசக்கூடாது. பொய் பேச அடுத்த மிகைப்படுத்தி பேசும். என்னது? அதான் சொல்லுங்க. இது அநேக விசுவாசிகிட்ட கூட இருக்கிற ஒரு வியாதி. ஹல்லேலூயா. என்ன? எப்படி பேசுறது? அப்படி என்றால் ஒன்று பேசுனா அதை அப்படியே பேசு. அதை எப்படி மாற்றி பேசாத. மாற்றி பேசுனா கருத்தை மாறி போகும். நினைக்கிறவங்க வேறு விதமாக நினைப்பாங்க. என்னதோ உண்மையாக பேசு. அதில் என்ன மாற்றி பேச என்ன லாபம் கிடைக்க போகுது? தேவப்பிள்ளை எந்த காரணத்தினாலும் நீ பேசும்போது யோசித்து பேசு. உண்மையாக பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமையானதையும் பேசுறாங்க. ரெண்டு தேவனுக்கு அருவருப்பானது. நேபுகாத் நேச்சர் எங்க இருந்து ஆகுனா?
பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் உலாவிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என்னுடைய மகிமை பிரசாபத்திற்கு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறான். என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு, என் பெயர் பிரஸ்தாபத்திற்காக, அல்லேலூயா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று மகிமையை தனக்கெடுத்து மனமேட்டுமை கொண்டார். உடனே இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து என்ன உண்டான சத்தம் உண்டாச்சு. அவன் பேசுனது என்னது? பெருமையா பேசுறான். அழிவுக்கு முன்னானது என்னது? அகந்தை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டு. பைபிள்ல தான் சொல்ற. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது. எவ்வளோ பெரிய ஆபத்து! ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பெருமை, நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கு என்றாலே சத்துரு உண்மையில் கையை வைத்திருக்கிறார். தேவனுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக மாறிவிடும். நீ அப்படிப்பட்ட நிலையில் ஜெபிக்கிற நீ என்ன செய்ய? தேவன் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க இல்லையா? சரி, அவன் இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு போச்சா? ஆமென். ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செய்யுது? நீங்கிட்டு. நீ எங்க யாரும் தள்ள போற? மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு வெளியின் இதோட மிருகங்களோடு என்ன செய்வ? புல்லமேய்வாய். மாடுகளை போல நீ புல்லமேய்வாய். மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. கையவே தலையில் சொல்றோம். அவன் எதில் தள்ளப்பட போறான்? மனுஷன் தள்ளப்படுவாய் என்ன சொல்லப்பட்டது? அவன் ராஜாவை பார்த்து அவனுடைய மனமேட்டுமையின் வார்த்தையின் காரணமாய், பெருமையின் வார்த்தையின் நிமித்தம், அல்லேலூயா, நீ என்ன செய்ய? மனுஷனது என்ன செய்யப்பட போற? தள்ளப்பட்டுவாய். வெளியில் மிருகங்களோடு நீ என்ன பண்ண போற? புல்லை தின்பாய். பார்த்தீங்களா? அப்போ பெருமை உள்ளவனை கத்த தூக்கி கீழே தள்ள. ஒரு தேவனுடைய பிள்ளை, சிலருக்கு பணம் இருந்தால் பெருமை, படிப்பு இருந்தால் பெருமை, அழகு இருந்தால் பெருமை, வருமானம் இருந்தால் பெருமை, அல்லேலூயா. அடுத்து ஜாதி பெருமை. என்ன பெருமை? பயங்கர பிசாசு பெருமை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உயர்ந்த ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிற பாவம், தாழ்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதின்னு நினைக்கிற பாவம். ரெண்டும் தவறு. நான் மனுஷன், அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அந்த பெருமை, ஆமென், ஒரு மனுஷன் என்ன செய்யும்? ஒன்றும் இல்லாமல் பண்ண. அவன் கட்டினதுதான். ஆமென். அரண்மனை அவன் கட்டினதான், பாவம் அவன் கட்டினதான். ஆனா கட்டினது யாருடைய உதவியில கட்டினது? தேவனுடைய உதவியினால் உண்டான மறந்து விட்டான். அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். நான் கட்டினது என் மகிமை பிரஸ்தாபம் என்றான். தள்ளப்பட்டான். எத்தனை வருஷம் மிருகங்களோட புல்லத்தினா? 7 ஆண்டுகள் என்னாச்சு? காட்டில் மிருகங்களை கூட என்ன தின்னா? புல்லு மேய்ஞ்சான். வேதம் சொல்ல அவனு நகம் மாறிச்சு, உடல் மாறிச்சு, பேசலாம், ரூபம் மாறிச்சு, சாயலே மாறி போயிடுச்சு, தின்றது சாப்பாடு மாறிச்சு. தோத்துரும் புல்ல தின்னு 7 வருஷம். அதுக்கப்புறம் அவன் நான் செய்தது தவறு என்று உணர்ந்த பிறகுதான் மீண்டும் அவன் மனுஷனாக மாறினான். தேவன் ஒன்று செய்யணும்னா இப்படியெல்லாம் செய்ய அவருக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அவ்வளோ அந்த தாழ்மை, மன தாழ்மை வருது. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரியத்தை குறித்து நீ உனக்குள்ள என்ன செய்ய? அந்த பெருமை எடுக்க. ஆமென். எதற்கும் பெருமை வேண்டாம்.
சிலவங்க தங்கள் குழந்தைகளை சொல்லி சொல்லி பெருமை பாராட்டும். என் பையன் யார் தெரியுமா, என் பொண்ணு யார் தெரியுமா, மகாராணியாக்கம். என்னது சொல்லும், என் பொண்ணு மாதிரி யாரும் கிடையாது, என் பையனை மாதிரி யாரும் கிடையாது, யார் தெரியுமா அப்படி இப்படி. தயவு செய்து உங்களோட அன்பை கேட்குறேன், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கோ இல்லையோ, உங்கள் குழந்தைகள் நிறைய என்ன செய்யாத, பெருமை பாராட்டாத, இருதயத்தில் கூட நீ நினைக்காத. அது நாளைக்கு அவனோட வாழ்க்கை வேதனைக்குரியதாக மாறிவிடும். நீ பேசுவது நினைப்பதே உன் பிள்ளைகளுக்கு தீமையாய் மாறும். யோசித்து நம்ம கண்ணு முன்னே அநேகம் அப்படி நடந்திருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். அன்று சின்ன குழந்தைகளாம் நல்ல சுறுசுறுப்பாக நல்லா பார்க்க நல்ல அழகாக பொம்மை மாதிரி எல்லாம் இருக்கும்போ என் பொண்ணு தான், என் பையன் தான், ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹே 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 நேரம் பேசணும். நல்லது. நீ இன்று பேசுவது தேவனுடைய பார்வையில் இருக்கு. இன்று நீ மேன்மையாக பெருமை பாராட்டுவது தேவனுடைய பார்வையில் இருக்கு. நீ இன்று என்ன நினைக்கிறியோ என்ன பேசுகிறையோ அதுதான் உன் பிள்ளைகள் வாழ்க்கை நன்மையாகவோ தீமையாகவோ மாறும். எந்த காரணத்தினாலும் தன் பிள்ளைகள் நல்லா படிக்கலாம், அழகாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். அல்லேலூயா. அதுக்காக நீ நினச்சி என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுனது எல்லாம் எங்கே போச்சு, ஓட்டாண்டி ஆகி போச்சு. பிள்ளைகள் ஒரு தவறு செய்துட்டா, குறை பண்ணிட்டா, ஏதோ ஒன்றுன்னா அதை மூடி மறைப்பாங்க. ஆனால் நீ வெளியே பப்ளிக்கில் பண்ணண்டா, ஆனால் வீட்டில் கொண்டு சாத்து. சரியா, நீ இப்படி பேசுன, இப்படி நடந்துக்கிட்டே இல்லை, எவ்வளோ பெரிய தப்பு. அது தவறுன்னு சுட்டி காட்டிட்டாங்களா, அந்த இடத்துல மறைக்கக்கூடாது. குற்றம்னா குற்றம்தான். ஏன்னா நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அது எந்த காரணத்தினாலும் அவன் பிள்ளைகளுடைய குறைகளை மறைக்காத, பிள்ளைகளை குறித்து என்ன செய்யாத, பெருமை பாராட்டும். ரொம்ப கவனம். குற்றம் மன்னிப்பு உண்டு. அவன் குறைகளுக்கு மன்னிப்புகள் உண்டு. ஆனால் பெருமை பாராட்டுவதற்கு மன்னிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இருக்கிற காலத்தை மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடும், கர்த்தர் மன்னிச்சிட வச்சுக்கேன். ஆனால் மன்னிப்பு வராத அந்த அந்த பெருமை உள்ளவங்களுக்கு மன்னிப்பு ஆண்டோட நினச்சி தப்பப்பா மன்னிச்சிடும், நான் பெருமையாக பேசிட்டேன், அது வராது. கடைசி மூச்சு வர அந்த ஆணவம் தான். கடைசியில் தான் போட்டுட்டு போன விதை என்ன செய்யும், தெய்வ மக்கள் கவனமாக. அல்லேலூயா. நமக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லது. ஆனால் அவங்கள நினச்சி நீ பெருமைப்பட, பெருமை பேசாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பயப்பட பிள்ளைங்க வாழட்டும், நல்லா இருக்கட்டும். எவ்வளோ பெரிய ஆளுமான எத்தனை உலகத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க அநேகர் உண்டு. என்ன போய் அவங்க பெற்றோர் வந்து அவங்க பெருமை அடித்தா வந்தது இல்லை. விஞ்ஞான தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்க எல்லாம் விஞ்ஞான ரீதியாக பெரிய பெரிய ஆட்கள். ஒரு முறை கேட்குறாங்க எடிசன் அவர்களை, நீங்கள் கண்டுபிடிச்ச நிறைய இருக்குது, ஏராளமான கண்டுபிடிச்சிங்களே, இதில் எது விசேஷமான கண்டுபிடிப்பு என்று? நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சி அப்படி கண்டுபிடி எல்லாம் கண்டுபிடிச்சேன். இயேசுவை என் இரட்சகராக நான் கண்டுபிடித்தேன், அது வேறு பெரிய. அவருடைய விஞ்ஞான ரீதியை கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் எல்லாம் பண்ணிட்டு இயேசுவை இரட்சகராக கண்டுபிடித்தது நான் தேவனுடைய பிள்ளைகளை அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மனத்தாழ்மை உனக்கிட்ட இருக்கா? தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிற அர்ப்பணிக்கிற இறுதி இருக்கா? ஆமென். எல்லாரும் முன்பதாக உன்னை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களில் அதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். கையை வைத்தாலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அதான் மனத்தாழ்மை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள என்ன வேணும்? தாழ்மையின் சிந்தை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள கட்டாயம் வேணும். இந்த தாழ்மையின் சிந்தை யாருக்குள்ள இருந்தது? யோசேப்புக்குள்ள இருந்தது. அவன் எது கொடி சுவரின் மேல் படணும். பலன் இல்லாதது. என்னது? பலன் இல்லை. அல்லேலூயா. கொடிக்கு பலன் இல்லை. பேசலாம். ஆமென். அது எங்கெல்லாம் படணுமோ அங்கெல்லாம் வளைஞ்சி
அந்த இடத்துக்கு ஏற்றபடி தன்னை அந்த படர்ந்து கடந்து சென்று கர்த்தர் ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, கீழே அல்ல மேலே வர படர்றதுக்கு முடியும். நான் ஆச்சரியப்படுவேன், சில நல்ல பாலிசான ஜபத்தில் எல்லாம் கொடி படர்ந்து போயிடும். இது எப்படி இதுக்கு வேர் உண்டாகுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வேர் இருக்குது. ஆனால் பிச்சை எடுத்துட்டா வந்துடுது. ஆனால் பிடித்து நிற்பதற்கு அதற்கு வேறு பலன் இல்லை. யோசேப்பை குறித்து சொல்லும்போது, ஆமென், அவன் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் கை. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு தூரம் அந்த உள்ளான நிலையில் யோசேப்புக்குள் நான் என்ற பெருமை இல்லை. அவன் குடும்பத்துக்குள்ள சகோதரர்கள் எல்லாராலும் அவனை பகைத்த போதிலும் கூட ஆமென், அவன் அந்த இடத்தை சோர்ந்து போகவில்லை. அவனுக்கு தெரியும், என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பார்க்கிற தேவன், என்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவன் என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய 24 49 24 வாசிப்போம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் இருக்கிறது நின்றது. அவனுடைய வில் கையை உறுதியாக கர்த்தர் அவனை நிலைநிறுத்துகிற வில். மட்டுமல்ல, லக்கை சென்றடையும் திறன் உள்ளது. ஆமென். அது உறுதியானது, நிமிர்ந்து நிற்பது, லக்கை அடையும் தன்மை. தேவன் யோசேப்பை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தார், அல்லேலூயா, அந்த திட்டத்தில் கர்த்தர் கொண்டு அவரை நிறுத்தி வைத்தார். அவள் உறுதியாய் இருந்தது. ஆமென். அவனை கர்த்தர் மேன்மையடைய பண்ணினார். உறுதியானது, லக்கை சென்று பாயும் தன்மை உள்ளது. அவன் நீ தேவனுக்கு முன்பதாய் உண்மையாயிருந்தார், உன்னை நீ தாழ்த்துகிற ஒரு மன இறுதி உனக்கு இருந்தார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை சரியான இலக்கை சென்றடையும். மட்டுமல்ல, அது உறுதியானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மட்டுமல்ல, அந்த 24 பிற்பகுதியை வாசிப்போம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் நினைச்சது பலத்தது. அடுத்தது கன்மலையுமானான். கையை சொல்லும், கன்மலை உயர்ந்தது, உறுதியானது. ஆமென். எல்லாருக்கும் முன்பதாக அவன் ஒரு உறுதியான மனுஷனாய், ஆமென், எல்லாரும் சொல்லத்தக்க ஒரு மனிதனாக, ஆமென், நம்பிக்கைக்குரிய மனுஷனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலின் யாரா மாறினான்? கன்மலை. காரணம் என்ன? வாழ்க்கையில் ஏராளமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒன்று, அவன் தன் வீட்டோடு அவன் இருக்கும்போது, அல்லேலூயா, அவன் சாட்சி உள்ளவனாயிருந்தான். தன் வீட்டில் தன் சகோதரர்களோடு இருக்கும்போது, சகோதரர்கள் மாடுகளை மேய்க்க போகும்போது அவர்கள் செய்கிற தவறுகளை தன் தகப்பனுக்கு தெரியப்படுத்தினான். ஆமென். அல்லேலூயா. அவன் 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 தகப்பனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாயிருந்தான். பலவர்னா இங்கே உடனே தகப்பன் கொடுப்பது. அப்போ தகப்பனுடைய அன்புக்கு ஏற்றவனாயிருந்தான். ஒரு பிள்ளைகள் தம்பிமாரும் சரி தங்கச்சிமாரும் சரி உன் தாய் தகப்பனுடைய அன்பிற்கு பாத்திரவான்களாயிருந்தார். பெற்றோரால் நீ புகழப்படத்தக்கவராய், அல்லேலூயா, அவர்களை நேசிக்கப்படத்தக்கவராய் மாறு. தன் சகோதரங்கள் செய்த தவறுகளை, ஆமென், தன்னால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கையை வைத்தாலே சொல்லும், ஐயோ, இது செய்வது யாருக்கு பிடிக்காது? தேவனுக்கு பிடிக்காது. குடும்பத்திற்கு கெட்ட பேர் வர, என் சகோதரமார் தீங்கு செய்து வாழக்கூடாது, இவர்கள் திருந்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அக்கறை உள்ளவனாய், அல்லேலூயா, ஒரு பாரம் உள்ளவனாய், அநியாயத்தை சகிக்க இறுதி அவனுக்குள்ள இல்லை. தன் தகப்பனு, அப்பா அண்ணன் மாதிரிலாம் இப்படி தவறு செய்யறாங்க, பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல ஒரு குணம். அல்லேலூயா. தவற என்ன செய்யல, மூடி மறைக்கல. தவறுகளை மறைக்க மறைக்க அது என்ன ஆகிட்டு ஒரு பெருசும். எந்த காரணத்தினாலும் சின்ன தவறு ஆரம்பிக்கும் போதே நீ கண்டுபிடிச்சிட்டியா, உடனே அதை என்ன செய், கரெக்ட் பண்ண பாரு. அதை தெரியப்படுத்துகிற நபருக்கு தெரியப்படுத்தி. அல்லேலூயா. நம்ம ஏன் இது பார்க்கணும்,
எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். யார் பார்த்துருவார்? ஆண்டவர் பார்க்குறாதான் உனக்கு காட்டினார். ஆமாம். அப்போ அதான் உடனே கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் சிறு பருவத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி, குறைகள் வர வர அதை என்ன செய்? கரெக்ட் பண்ணு. கர்த்தர் எச்சரிக்கும் போது கரெக்ட் பண்ணிடு. அல்லேலூயா. யோசேப்பு கொண்டு நல்ல குணம் தான். சகோதரர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று உனக்குள்ள என்ன இருக்கணும்? சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கு? என் பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். என் குடும்பம் மற்ற ஜனங்கள் சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அந்த பாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொல்லுகிறது? அவனுடைய குறைகளை, தன் சகோதரனுடைய தவறுகளை தகப்பன் சொன்னதுனால சகோதரர்கள் இவனை நினைச்சதாங்க பகைத்தார். அதே அவன் பொருட்படுத்தல. நீதி நேர்மையினால் பகைதான் சம்பாதித்தான். ஆமென். மட்டுமல்ல, அவனை பிடித்து எங்க போட்ட? தூக்கி குழிக்குள்ள, அவனை பால் எடுத்த குழிக்குள்ள. நீ உயிரோடு இருந்தா அதனடா எங்களை குறை சொல்லு. பார்த்தீங்களா? தவறு செய்யறவன் திருந்த மாட்டான். ஆனா நேர்மையா இருக்கிறவனை குழிக்குள்ள போனாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கூட சொப்பனம் கொடுத்திருந்தார். ஆமென். அவன் குடும்பத்தில் இவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறதாக, எல்லாருக்கும் ராஜாவை போல கர்த்தர் உயர்த்துகிறதாக அர்த்தம் கொண்ட சொப்பனத்தை அவன் பார்த்திருந்தான். அவனுக்குள்ள அது பதிந்திருக்கிறது. அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. சொப்பனம் நான் பார்த்ததில்லை, என் தேவன் எனக்கு காட்டினார். என் எதிர்காலத்தை கொண்டு கர்த்தர் காட்டினார். ஆமென். அவன் வில் உறுதியாய் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடையத்தக்கதாய் ஆரோக்கியம் உள்ளதாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை தளரவில்லை. சகோதரர் என்னை குறை சொல்லுகிறார்கள், இழிவா பேசுறாங்க, இதுல நான் கவனமா இருக்கணும், எதுக்கு நம்ம பேசுறோம் என்று விடவே இல்லை. ஒரு எண்ணம், என் சகோதரர்கள் நல்லவர்களாய் மாறுவேன். தூக்கி குழிக்குள்ள போட்டுட்டு ஒரு ஆடை அடித்து அந்த ரத்தத்தை அவன் துணியில துவைத்து தகப்பனுக்கு அனுப்பி. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய செல்லமும் என்ன பண்ணிட்டான்? ஏதோ கொடூரமான மிருகம் அடிச்சிருச்சு, அவனுடைய துணி இதாக இருக்கு என்று சொல்லி அப்பனை நம்ப வச்சுட்டாங்க தம்பிமா சகோதரமா. இதற்கு காரணம் என்ன? தகப்பன் அவனை அதிகமாக நேசிப்பது ஒன்று, ரெண்டாவது இவர்கள் குறைகளை அங்கே தகப்பனை சொல்வது. இது அவனுக்கு கோபம். ஆமென். ஆமென். நீ உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் நேர்மையாய் நீ வாழ்கிறாய் என்றால், குறையை தவறு செய்து வாழ்கிறவர்களுக்கு ஒன்றை பார்த்தா என்ன பிடிக்காது. நல்ல கவனிங்க. நீ உண்மையா இருக்கிற, பரிசுத்தமா வாழ விரும்புற, நல்லா ஜெபிக்கிற, கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறன்னா, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் இல்லாம மனம் போல தாறுமாறான எண்ணத்தோட வாழ்கிற ஒரு நபருக்கு ஒன்றை பகைப்பாங்க. அப்போ புரிந்து கொள்ளணும், நீ யோசேப்பை பகைத்தார்கள். அல்லேலூயா. என் மனசாட்சியின்படி நல்லா இருக்க தான் விரும்புகிறேன், உண்மையாக இருக்க விரும்புகிறேன். இதை சகிக்க முடியாமல் பொறாமையினால் என்ன பகைக்கிறாங்க, என்ன மோசமாக என்றாங்க. பரவாயில்ல, என்ன அறிகிற ஒரு தேவன் உண்டு. தேவனை பிள்ளைக்குள்ள இருக்கணும். கையை வைத்தாலும் சொல்லு. தூக்கி கிடத்து குழிக்குள்ளே போட்டது மட்டுமல்ல, அந்த வழியாக வந்த எகிப்தியர்களுக்கு ஆமென் என்ன பண்ணிட்டான்? விலைக்கு வித்துட்டான். சொந்த சகோதரனையே வித்துட்டான். ஆமென். அவன் அடிமையாக வாங்கிட்டு போனாங்க அவனை. ஆமென். எப்படி வாங்கிட்டு போனாங்க? அங்கே கொண்டு போய் பேசலாம். அல்லேலூயா. போத்தி வருடத்தில் வீட்டில் வேலைக்காரனை வைத்திருந்தான். ஆமென். ஆமென். வேலைக்காரனா இருக்கும்போது அவன் அந்த எஜமானுடைய மனைவியின் நிமித்தமாக இவருடைய வாழ்க்கை கரைபடிய ஆரம்பித்தது. கரை படிவதற்கு ஏதுவான பாவம் செய்யத்தக்க நிலையில் உள்ள ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. அந்த இடத்தில் வெளிப்படுகிறது மனித பயம் இல்ல, தேவனுக்கு பயப்படுறவன். பாவம் செய்வது தேவனுக்கு விரோதமான பாவம், தேவன் வெறுக்கிற காரியம் என்ற ஒரு தெளிவு யாருக்குள்ள இருந்தது? யோசேப்புக்குள்ள இருந்தது. பரவாயில்ல, யார் பார்க்கிறா? அவனை பார்க்கல. இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும்தானே, வேற யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நம்ம பரவாயில்ல, செய்தாலும் தவறு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம தெரியாதவன் நடந்துக்கலாம், பரவாயில்ல என்ன நினைக்கவில்லை. இந்த இடத்துல தவறு செய்ய என் தேவன் பார்க்கிறார். என் தேவன் பார்க்கிறார். என் தேவனுடைய பார்வையில்
நான் பாவியாய் பாவம் செய்கிறவனாய் பரிசுத்த வாழ்க்கையை நான் கரைப்படுத்திக் கொண்டால் என் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. அதை முதல்ல புரிந்து கொள்ளும். செய்கிற பாவம் மறைக்காத, பாவம் செய்யாத. அவன் பார்த்து உதறிவிட்டு ஓடிவிட்டான். இல்லாத குற்றத்தை அவன் மேல் சுமத்தி எகிப்தில் அவன் சிறையில் தள்ளப்பட்டான். அவன் இத்தனை தேவனுடையவன், தேவ தரிசனம் பெற்றவன். அல்லேலூயா. சிறைகள் தள்ளப்பட்டான். ஆனாலும் கையை தள்ளி சொல்லுவான், அங்கேயும் பொறுமையா இருந்தான். ஆண்டோட முறுமுறுக்கல்ல, ஆண்டவரே நான் பாவமே செய்யலை, நான் உண்மையில் பக்தியாக இருந்தேன், நான் ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், நீர் ஏன் அதை அனுமதித்து கேட்கல. அந்த சிறையும் அவன் சகித்தான். ஒரு நாள் வந்தது, ஹல்லேலூயா, கர்த்தர் சிறையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வச்சான். ஆமென். அவன் அன்று கண்ட சொப்பனம் இன்று நிறைவேறுவது. அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் சிங்காசனம். அல்லேலூயா. இப்ப என்னவென்றால் அங்குள்ள எல்லாருக்கும் உணவு தானியங்கள் கொடுக்கணும். யாருடைய கண்ட்ரோல்? இவன் கண்ட்ரோல். கர்த்தர் பார்த்தார், இவனை இகழ்ந்த சகோதரர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இவனை இகழ்ந்து கொடுமைப்படுத்தி, இவனை அடித்து துன்புறுத்தி, இவனை விலக்கி வித்து அவன் கூட பிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இவன் முன்னாடி என்ன செய்ய வைக்கணும்? மண்டிகிட வைக்கிற தெய்வ திட்டம் கொண்டான். ஆமென். அதில் கர்த்தர் நினைச்சதார், யாக்கோபு இருந்த தேசத்தில் பஞ்சத்தை கட்டளையிட்டான். எகிப்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டான். யார் நிமித்தம்? யோசேப்பு. இப்போ அங்கிருந்து எட்டி பார்க்குறாங்க, இவன் எகிப்தில் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறாங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, சகோதரங்களும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது. தகப்பன் செத்து போறான்னு நினைக்கிறான். அவங்களும் மறந்துட்டாங்க, வருஷங்களாகி விட்டது. அல்லேலூயா. ஆமென். இப்போ தானியம் விலைக்கு கொள்வதற்காக எங்கிருந்து எங்க வராங்க? தன் சகோதரங்கள் எகிப்துக்கு வராங்க. இங்க தானியத்தை விற்கிற அந்த பொறுப்பில் யார் இருக்கிறது? யோசேப்பு. யோசேப்பு அடையாளம் கண்டு கொண்டான். பல சம்பவம் நடந்தது. எல்லாவற்றின் மத்தியில் கடைசியில் யோசேப்பு தான் நம்ம சகோதரத்தில் எல்லாம் முகம் குப்புற விழுந்தாங்க. பார்த்தீங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ கரெக்டாக இருந்த, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், அல்லேலூயா, கர்த்தர் உண்மையா நீ வாழ்ந்தால், அல்லேலூயா, உன்னை கொண்டு உயர்த்தி வைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கனிதரும் செடி. ஆமென். அல்லேலூயா. தண்ணீர் அருகே நட்டதான என்னது? தண்ணீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொன்னார். நீ கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிரு. கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் உன்னிட்ட ஏதாவது இருந்து அதை ஒன்றை விட்டுரு. யாரையும் வேதனைப்படுத்தாத. அல்லேலூயா. எந்த காரியத்தை மறைச்சு தன்னை நீதிகரிக்காது. சரியாக இருந்தால், அல்லேலூயா, உன்னை நடத்தி செல்கிறவர் மட்டுமல்ல, உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் உள்ளவர். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, இன்று தேவ ஜனங்களாகி எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இன்று யோசேப்பை குறித்து நல்ல காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? போதிக்கிறோம். வேதத்தில் அவன் முக்கியமானவராய் மாறிவிட்டார். கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஒரே வசனம் 25 வசனம் வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனால் எப்படி ஆயிற்று? துணையா இருப்பார் ஆயிற்று. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை சகல ஆசீர்வாதம் வரும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு முன்பதாய் சாட்சியாய். யாக்கோவுக்கு வேற நிறைய குழந்தைகள் உண்டு, அவங்களெல்லாம் குறித்து இப்படி இல்லை. ஆமென். யோசேப்புக்கு மட்டும் இவ்வளவு மேன்மை. காரணம், பிறந்த நாளிலிருந்தே சிறுபருவத்திலே அவனை கண்காணிக்கிற பரலோகத்தின் தேவன் இருக்கிறார்.
தேவனுடைய பார்வையில் யோசேப்பு எப்படி இருந்தார்? செம்மையானவராக வாழ்ந்தார். தேவன் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தார். பாடுகள் வந்த போதிலும், உபத்திரம் வந்த போதிலும், மரண கண்ணிகள் வந்த போதிலும் தேவனை துக்கப்படுத்தவில்லை. பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்த போதிலும் கர்த்தருக்கு பயந்தவனாய் மாறினான். தேவன் அவனை உயர்த்தி எகிப்துக்கே அதிபதியாய் வைத்தார். தன்னை வேதனைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற சகோதரர் எல்லாரையும் வந்து காலின் கீழ் உள்ள வைத்தார் தேவன். இதுதான் நம்ம தேவன். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வைராக்கியம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், ஆமென். தாழ்மை இருக்கணும், ஆமென். ஆண்டவரே என்ன நான் வெறுமையாக்குகிறேன், ஆண்டவரே ஹல்லேலூயா, வெறுமையானவரை அர்ப்பணிக்கிறேன். நமக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. நான் என்ற எண்ணம், பெருமை, மேட்டுமை, அந்த எண்ணங்கள் எல்லாம் மன்னித்து என்னை மனத்தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும் என்று சொல்லி நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி நீ தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுத்து தாழ்மையின் சிந்தையோடு பரிசுத்தமான வாழ்வாய். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் அநேக ஜனங்கள் என்பதாக அவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறது. உன்னை நிந்தித்த சகல ஜனங்களும் வெட்கப்படுவார்கள். ஆமென். தேவ சமூகத்தை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் முழங்கால் படிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எல்லாரும் ஆண்டவரே நான் வறுமையானவன், பலனற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு. பெருமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே பாத்திரமா விளங்க செய்திடுமே.
யார் தன்னை ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் பிள்ளைகளில் யோசேப்பை குறித்து சொல்லும்போது, சுவரில் படரும் கொடி பலனற்ற ஒன்றாக, நான் என்னுடையது என்னால் என்ற ஒரு தற்பெருமையோ மனுமேட்டுமையோ கர்வமோ இல்லாதபடி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தன்னை தாழ்த்தி தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவர். தன் சகோதரர் செய்கிறதான பாவங்கள் அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் சகோதரர் அவனை தூக்கி குழியில் போட்டார்கள். ஆனாலும் சகித்தார், வெறுக்கப்பட்டார். செய்யாத தவறுக்காக சிறைக்கு சென்றார். அந்த இடத்தில் பாவம் செய்யாருடைய பரிசுத்தத்தோடு தன்னை காத்து கொண்டார். சிறையிலிருந்து கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வந்தார். அடுத்தது அங்கிருந்து அவனை கொண்டு வந்தது ஒரு சிங்காசனத்தில் அமர பண்ணுவதற்காக. தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் நிந்தித்தவர்கள், அவன் வேதனைப்படுத்த துக்கப்படுத்தவர்கள் வெட்கப்பட்டார்கள். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சுத்த இருதயத்தோடு கவனமில்லாத உதடோடு ஆமென் உத்தமமாய் கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையாகி நீ வாழ்வாயிட்டால் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை கனப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதற்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆயுஷ்யம் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வர உண்மை ஆராதிக்க இந்த நாமத்தை உயர்த்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் கடைசியாக கேட்ட வசனங்களுக்கு முன்பதாய் ஒரு தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாக, நான் என்ற ஒரு சிந்தை அற்றவர்களாய் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாய் மனத்தாழ்மை நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவர். ஆமென். வசனத்தின் மூலமாய் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்தும் பல காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.